எல்லோருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். தேவ செய்தி செல்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். அன்பான தேவனை, இன்று நாங்கள் எபேசியர் புத்தகத்திலிருந்து பார்க்கக்கூடிய வேத வசனங்களின் மூலமாக எங்கள் இதயத்தில் ஆழமாக பேசி அவை எங்கள் வாழ்க்கையிலே கிரியைகளாக மாற பரிசுத்த ஆவியின் வல்லமையாக எங்கள் வழிநடத்துமாறு கொண்டாடுகின்றோம். இது நான் இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பயத்துடனும் தாழ்ச்சியுடனும் இங்கே நான் அதை பற்றி பேச பரிசுத்தாவின் தூண்டுதலால் எனக்கும் வல்லமை தருமாறு கொண்டாடுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் கொண்டாடுகிறேன். அன்பு தந்தையே, ஆமென். இன்றைக்கி உலகத்தில் பல பேர் தங்களுடைய அடையாளத்தை பற்றி குழப்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் யார்? இந்த உலகத்தில் எனக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கின்றதா, மதிப்பு இருக்கின்றதா, கடவுள் உண்மையிலே நேசிக்கிறாரா என்ற பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதிலை தரக்கூடிய ஒரு கடிதம்தான் பவுல் எபேசியருக்கு எழுதிய இந்த கடிதம். இந்த கடிதத்திலே பவுல் நீங்கள் இந்த கட்டளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் முதலில் நமது அடையாளத்தை பற்றி பேசுகின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் கிறிஸ்துவில் யார் என்பதை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார். நாம் எபேசியர் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய வசனங்கள் 1 முதல் 6 வரை. நியூயார்க் நகரிலே 1854 வருடத்திலிருந்து 1929 வரை கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான அனாதை பிள்ளைகளையும் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் ரயில்களில் ஏற்றி அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை அவர்களுக்கு அமைத்து தருவதற்காக அவர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ரயிலின் பேரே இந்த ஆர்ஃபன்ஸ் ட்ரெயின், அனாதைகளின் ரயில். ஏனென்றால் அவ்வளவு அதிகமான அனாதை பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு சென்றதால் அந்த பேர் அந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டது. இந்த ரயில் சில குறிப்பிட்ட ஸ்டேஷன்களே நின்ற பிறகு அதிலிருந்து குழந்தைகள் இறக்கி விடப்படுவார்கள். அந்த குழந்தைகள் அந்த ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்ம் நிற்க வைக்கப்படுவார்கள். அல்லது அந்த ஊரிலே உள்ள பொது மேடைகளில், பப்ளிக் பிளேசஸில், ஸ்டேஜஸில் அவர்கள் நிற்க வைக்கப்படுவார்கள். அதன் பிறகு அங்கே கூடியிருக்க மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அப் ஃபார் அடாப்ஷன், நீங்கள் தத்தெடுக்க தயார் என்கின்ற விளம்பரம் அவர்களுக்கு அங்கே அறிவிக்கப்படுகின்றது. பலர், மிக முக்கியமாக விவசாயிகள், ஃபார்மர்ஸ் தங்களுடைய பண்ணை வேலைக்காக பல சிறுவர்களை அவர்கள் அழைத்து செல்வது வழக்கம். சிலர் அவர்களை சுவீகாரம் எடுத்துக்கொள்ளலாம். சிறுமிகளோ சிறு பிள்ளைகளையோ அவர்கள் தத்தெடுத்துக்கொள்வதும் வழக்கமாக இருந்தது. இந்த சிறுவர்களை இந்த விவசாயிகள் எப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அது வித்தியாசமான ஒரு தேர்வு. கால்நடைகளைப் போல அவர் வாயை திறக்க சொல்லி, அவர் பற்களை சோதித்து, கண்களை சோதித்து பார்த்து, அவர்கள் உடல் வலிமையாக இருக்காது என்று சோதித்த பிறகுதான் அவர்களை தங்கள் பண்ணை வேலைக்கு அழைத்து சென்றார்கள், தத்தெடுத்தார்கள். இது நடந்தது உண்மைய நிகழ்ச்சி. இது நடந்த இதே காலகட்டத்தில் மற்றொரு சுவீகாரம் இந்தியாவிலே, அது நமது தென்னிந்தியாவிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே டோனாவூரில் டோனாவூர் ஃபெல்லோஷிப் என்கின்ற ஒரு நிறுவனத்தை அயர்லாந்திலிருந்து வந்த மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்த ஏமி பியாட்ரிஸ் கார்மிக்கல் என்பவர்கள் நிறுவினார்கள். இந்த நிறுவனம் நிறுவப்பட்டதற்கான காரணம், அந்த காலகட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்ற சுற்று மாவட்டங்களிலும் ஒரு வழக்கம் இருந்தது. முக்கியமாக ஏழை குடும்பங்களிலே தங்கள் பெண் பிள்ளைகளை கோவில்களுக்கு பொட்டு கட்டி விடுவார்கள். அதாவது சிறுமிகளை, பெண் பிள்ளைகளை இளம் வயதிலேயே தேவதாசியாக தாரை வார்த்து விடுவார்கள். டெம்பிள் ப்ராஸ்டியூஷன். இதை பார்த்த ஏமி கார்மைக்கல் மிகவும் மனம் நொந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றி தன்னுடைய இந்த டோனாவூர் ஃபெல்லோஷிப் நிறுவனத்திலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, மிக முக்கியமாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல் அவர் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். ஆக 2 வகையான தத்தெடுத்தல், 2 வகையான சுவீகார கதைகளை, உண்மை கதையை நாம் கேட்டிருக்கின்றோம்.
இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பின்னர் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் இந்த எபேசியர் முதல் அதிகாரம் 1-6 வசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் வசனத்துக்கு போகலாம். முதல் வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பவுல் இவ்வாறு தொடங்குகின்றார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மூலம் பவுல் சொல்வது என்னவென்றால், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அழைப்பு, தேவ அழைப்பு, அவருடைய அதிகாரம் எதுவுமே அவரிடமிருந்து வரவில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்தால் வந்தது என்று அவர் சொல்கின்றார். அதே போல் நாம் தற்செயலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது கிடையாது. சபைக்கு வருவதும் தற்செயலான காரியங்கள் கிடையாது. இது தேவனுடைய சித்தத்தினால் நடைபெறிய காரியம். தேவன் நமக்கென்று ஒரு விருப்பத்தை அவர் வைத்திருப்பதால் நம் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அடுத்ததாக பவுல் சபை இவ்வாறு அழைக்கின்றார். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, டு த saints who are in Ephesus and faithful in Christ Jesus. இங்கே பவுல் இந்த எபேசிய விசுவாசிகளை, நீங்கள் பாவிகள், நீங்கள் பலகீனமானவர்கள், நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று அவர் அழைக்கவில்லை, மாறாக அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கின்றார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பரிசுத்தவான்களாம் இவர்கள் ஒரு பாவம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா என்றால் அப்படி கிடையாது. இங்கே ஆங்கிலத்திலே அந்த மொழிபெயர்ப்பு செயின்ஸ் என்று போடப்பட்டிருக்கின்றது. இந்த செயின்ட் என்கின்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழிபெயர்ப்பு என்னவென்றால், செட் அபார்ட் பை காட் ஃபார் ஹிஸ் பர்பஸஸ். கடவுள் நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்தால் நீங்களும் பரிசுத்தவான்கள், நீங்களும் செயின்ஸ், நானும் செயின்ஸ், நானும் பரிசுத்தவான். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுனால நம்ம அப்படி அழைக்கப்படுவது கிடையாது. மாறாக நாம் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டதால், கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டதால் நாம் அந்த அடையாளத்தை, பரிசுத்தவான்கிற அடையாளத்தை நாம் பெறுகின்றோம். பரிசுத்தவான்களை வாழும் பொழுதும் நம்முடைய பாவ எண்ணங்கள் வருகின்றது. பாவ காரியங்களை செய்யும் பொழுது தேவன் இதயத்தை பார்க்கும் பொழுது அந்த இதயமானது அவருடைய மகனான விலை மதிக்க முடியாத தூய்மையான இரத்தத்தால் மூடியிருப்பதால் அங்கே அவர் பார்ப்பது இயேசுவின் பரிசுத்தத்தையும் அவருடைய நீதித்தன்மையும். அதனால் நாமும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக காட்சியளிக்கின்றோம். நாம் நம்மை பற்றி இப்படி சொல்லிக்கொள்ளலாம், we are all called the saved sinners. நாம் எல்லாருமே மீட்கப்பட்ட பாவிகள். உங்களுடைய அடையாளம் உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து வருவது கிடையாது, உங்களுடைய வெற்றி தொழிலிருந்து வருவது கிடையாது, மாறாக கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற அடையாளம். அது சொல்வது என்னவென்றால், நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். பின்னர் பவுல் இந்த அழகான ஆசீர்வாதமான வாழ்த்தை 2ஆம் வசனத்தில் அறிவிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கிருபை என்பது தகுதி இல்லாத போது நம்மளுக்கு தேவன் தருவதுதான் கிருபை. we get what we don't deserve. ஆனால் சமாதானம் என்று சொல்லும் பொழுது பல பேர் இந்த சமாதானத்தை பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் வைத்திருக்கின்றார்கள். அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலே சண்டை நடக்கும் பொழுது, சண்டை நின்ற பிறகு அது சமாதானம் என்று சொல்வார்கள். அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டைகள் வரும்பொழுது அது நின்று விட்டால் குடும்பத்திலே சமாதானம் என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் இன்று நமக்கு சொல்லக்கூடிய சமாதானம் இதை விட வித்தியாசமானது. இயேசு தரக்கூடிய சமாதானம் இதை விட வித்தியாசமானது. வேதத்தில் சொல்லப்படுகிற சமாதானம் என்னவென்றால், நாம் தேவனுடன் கூடிய ஒரு தொடர்பினாலே, அதாவது நாம் தேவனுடன் சரியான உறவு வைத்திருக்கும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற ஒரு ஆழமான ஒரு அமைதி தான் இந்த சமாதானம். தேவனுடைய சரியான உறவிலிருந்து வருகின்ற ஒரு ஆழமான அமைதி தான் சமாதானம். இங்கே இந்த வரிசையை பாருங்கள். முதலில் கிருபை, அதன் பிறகு சமாதானம். நாம் நல்லவர்களாக மாறுறதுனால நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கிறது கிடையாது, கிருபையினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கின்றது. அதோடு கூட இந்த கிருபை சமாதானம் நம்முடைய செல்வத்தினாலேயோ, நம்முடைய செல்வாக்கினாலேயோ, நம்முடைய அந்தஸ்தினாலேயோ, நம்முடைய அறிவினாலோ நாம் சம்பாதிக்க முடியாத, மாறாக அந்த வசனம் சொல்கின்றது, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வருகிறது. இந்த 2 வசனங்களை பவுல் சில முக்கியமான கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுகின்றார். இதுதான் நம்ம எபேசு தொடர்ந்து படிக்கும் பொழுது ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 வசனங்களை பவுல் சொல்லுவது, நாம்
தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள். கிறிஸ்து மூலியமாக நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கின்றது. இப்போ நம்ம 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகின்றோம். 4 வசனங்கள். இந்த 4 வசனங்கள் இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா வசனங்களுக்கும், அதாவது 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்க எல்லா வசனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் அது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இனிமேல் நான் பார்க்க போகிற எல்லா வசனங்களுக்கான விளக்கம் இந்த 4 வசனங்கள் தான் வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ முக்கியமான வசனங்கள் இது. இப்போ இந்த 4 வசனங்களில் நாம் 3 முக்கிய உண்மைகளை பார்க்க போகின்றோம். முதலாவது, கிறிஸ்துவில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது, கிறிஸ்துவில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 3வது, கிறிஸ்துவில் நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது சுவீகாரம் எடுக்கப்பட்டவர்கள். ஸோ முதல் சத்தியம், கிறிஸ்துவில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய செல்வம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வெல்த்தை பற்றி பேசக்கூடிய சத்தியம் இது. 3ஆம் வசனம் பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. இந்த ஆசீர்வாதத்தோட ஆதாரமாக இருக்கிறது, the source of blessing நம்ம பார்க்குறோம். பவுல் முதலில் தேவனை புகழ்கின்றார். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றார். ஸ்தோத்திரம் என்பது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதுக்கு இணையான தமிழ் சொல் தொழுதல் அல்லது துதித்தல் என்று சொல்லலாம். கிறிஸ்டியன் டாக்ட்ரின் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டாக்ஸாலஜி. கிறிஸ்து வேத சத்தியம் நாம் படிக்கும் பொழுது அது நம்மை தேவனை துதிப்பதற்கு தான் நம்மை கொண்டு செல்கின்றது. தேவனை ஆசீர்வதிப்பதனால் மட்டும் அவர் துதித்தலுக்கு பாத்திரவான் கிடையாது. அவர் நம்மை படைத்தவர் என்பதாலும், அவர் சர்வ வல்லமையானவர் என்பதாலும், மிக முக்கியமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை என்பதாலும் அவர் துதித்தலுக்கு உரியவராகின்றார். இந்த ஆசீர்வாதத்தோட தன்மையை பாருங்களேன், த நேச்சர் ஆஃப் த பிளெஸிங். இன்றைக்கு பலர் ஆசீர்வாதம் என்றாலே பணம், வெற்றி, நல்ல ஆரோக்கியம், சுலபமான வாழ்க்கை என்று தான் நினைக்கின்றார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கடவுளை என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று அவர்கள் புலம்பலாம். என் விசுவாசம் குறைந்து விட்டதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று பலர் தங்களை தாயே குறை சொல்லி கொண்டு போவார்கள். இப்படி அவர் நினைப்பதை பற்றி நாம் வியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவருக்கு அப்படி தான் போதிக்கப்படுகின்றது. பல போலி போதனையாளர்கள் அப்படி தான் அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் வேதாகமும் உலகாந்திர ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட மேலான பிரமாதமான ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகின்றது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். பவுல் சிறையில் இருந்தார், பல துன்பங்கள் அனுபவித்தார். இருந்தாலும் அவர் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தான் அவர் சொல்கிறார். தவறான போதனை சொல்வது வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆனால் வேதம் சொல்வது துன்பத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் விளக்கம் சொல்கின்றது. இங்கே இந்த வசனத்தில் பார்த்தா சில ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. எதிர்காலத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சகல, அதாவது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று இங்கே இந்த வசனம் சொல்கின்றது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன? நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் மீட்படைந்திருக்கின்றோம். மீட்படைந்து ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மீட்படைந்தனால் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நமக்கென்று ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நமக்கென்று சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவ சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகள்லாம் உலகாந்திர ஆசீர்வாதங்கள் கிடையாது. இவை எல்லாமே நிரந்தரமான பரலோக ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் நோயோ நொடியோ வியாதி வருத்தங்கள் எதுவுமே இந்த ஆசீர்வாதங்களை பறிக்க முடியாது. ஆகையால் ஆசீர்வாதம் என்றாலே வாழ்க்கை சீராக இருப்பது என்று கிடையாது. ஆசீர்வாதம் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய இடம் எங்கே? கிறிஸ்துவுக்குள். வசனம் சொல்கின்றது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. கிறிஸ்துவுக்கு வெளியே ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அது
உலகாந்திர ஆசீர்வாதங்களும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி. இன்னைக்கு பல விசுவாசிகள் உலகாந்திர ஆசீர்வாதங்களை தேடி ஓடி அதிலேயே கவனம் செலுத்தி அதையே எஞ்சி கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காத பொழுது மிகவும் மனம் நொந்து போகின்றார்கள். அவருடைய விசுவாசமே குறைந்து விடுகின்றது. ஆனால் ஏற்கனவே ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அதை நினைத்து பார்க்காமல், அதை அனுபவிக்காமல், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக அங்கீகாரம், மனித பாராட்டு, தற்காலிக சந்தோஷத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் மிகவும் விலைமதிக்க முடியாத பொக்கிஷமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது சத்தியம், கிறிஸ்துவில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இது நம்முடைய நித்திய அடையாளத்தை பற்றி பேசுகின்றது. 4ஆம் வசனம் படிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே தேர்வு செய்தபடியே just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. உங்களுடைய வாழ்க்கை விபத்து கிடையாது. அது தேவனுடைய திட்டத்தோட ஒரு பகுதி. இங்கே பாருங்க, தேர்வு செய்யப்பட்ட காலத்தை பாருங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதாவது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே, நீங்கள் பாவம் செய்வதற்கு முன்பே, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிப்படைவதற்கு முன்பே, உங்கள் பெற்றோர்கள் பிறப்பதற்கு முன்பே, ஆதி மனிதனை தேவன் உண்டாக்கியதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் வசனத்தின்படி உலகம் தோற்றத்துக்கு முன்பே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவன் உங்களை நினைத்திருக்கின்றார். உங்களுடைய ரட்சிப்போட ஆரம்பம் உங்களுடைய முடிவினால, நீங்கள் எடுத்த சாய்ஸ்னால கிடையாது. உங்கள் ரட்சிப்போட ஆரம்பம் தேவனுடைய நித்திய திட்டம், அவருடைய ஆலோசனைப்படி தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மூலமாக தான் இந்த ரட்சிப்பு ஆரம்பமாக இருக்கின்றது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ப்ரீச்சர், மை ஃபேவரட் ப்ரீச்சர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரீச்சர்ஸ், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். இவர் இந்த முன்குறித்து தேர்ந்தெடுத்தலை பற்றி அழகாக சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த டாக்டர் ஆஃப் எலெக்ஷனை பற்றி மிக அழகாக அவர் புரிந்து கொண்டு சொல்லியிருக்கின்றார். அதை நான் இங்கே ஆங்கிலத்தில் படிக்கின்றேன், பிறகு தமிழிலே மொழிபெயர்த்து உங்களுக்கு நான் சொல்லப் போகின்றேன். I am quite certain that if God had not chosen me, I should never have chosen him, and I am sure he chose me before I was born, or else he never would have chosen me afterwards. கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நான் அவரை ஒருபோது தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் பிறப்பதற்கு முன்பே அவர் என்னை தேர்ந்தெடுக்கிறார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். நான் பிறப்பதற்கு முன்பே அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். இல்லையெனில் அவர் என்னை ஒருபோதும் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். இந்த டாக்டர் ஆஃப் எலெக்ஷன், அதாவது இந்த முன்குறித்து அவர் நம்மை தேர்ந்தெடுப்பதை மிகவும் அழகாக புரிந்து எழுதியிருக்கின்றார். நாம் தேர்வு செய்யப்பட்ட இடம் எங்கே? எப்படி நம்ம தேர்வு செய்யப்பட்டோம் என்றால், கிறிஸ்துவுக்குள். தேவன் நம்மை தனியாக தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்குள் இணைத்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இயேசுதான் உண்மையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏசாயா 42:1 படித்தோம்னா, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நாம் இயேசு கிறிஸ்து இருப்பதால் நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த தேர்வோட நோக்கம் இது. எதுக்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார்? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத இருப்பதற்காக. நம்மை தேவன் தேர்வு செய்வது சொர்க்கம் பரலோகம் போவதற்கு மட்டும் கிடையாது. நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவர் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக நம்மளை பரிசுத்தமுள்ளவராக மாற்றதான் அவர் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தால் உங்கள் அடையாளம் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் கிடையாது, உங்களுடைய தோல்விகளில் கிடையாது, உங்களுடைய கருத்துக்களில் கிடையாது. உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனால் முன்குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்.
இது நம்மளுக்கு ஒரு தாழ்ச்சியை தர வேண்டும். தேவனால் உலகம் தோன்றதுக்கு முன்பாக நான் முன் குறித்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்பது நம்மளுக்கு ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், திருப்தியை தர வேண்டும். வாழ்க்கையில் மிக முக்கியமாக தாழ்ச்சியை தர வேண்டும். அதன் பெருமைக்கு அழைத்து செல்லக்கூடாது. இப்பேற்பட்ட தேர்வு நமக்கு தாழ்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நம்மை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இந்த தேர்வு அழைக்கின்றது. மூன்றாவது சத்தியம், கிறிஸ்துவினால் நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். இது நம்முடைய தேவனுடைய கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பான உறவை பற்றி பேசுகின்றது. 6ஆம் வசனம் போயிட்டு பிறகு 5ஆம் வசனம் வரலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த வசனத்துக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்பாக நாம் மறுபடியும் பின்னோக்கி நாம் ஆரம்பத்தில் கேட்ட அந்த 2 சுவீகார உண்மை கதைகளை பற்றி நாம் மறுபடியும் பார்ப்போம். இந்த ஆர்ஃபன்ஸ் ட்ரெயின், அதை பற்றி நாம் அந்த கதையை கேட்டோம். அதே போல் ஏமி கார்மைக்கேல் அவர்கள் நிறுவிய டோனாவல் ஃபெல்லோஷிப்பை பற்றி நாம் கேட்டோம். 2க்கும் வித்தியாசம் இருக்கின்றது, மிகப்பெரிய வித்தியாசங்கள். முதலாவதாக இந்த ஆர்ஃபன்ஸ் ட்ரெயின் மூலமாக வந்த அனாதை குழந்தைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு செலெக்ஷன் கண்டிஷன், ஒரு நிபந்தனையான தேர்வாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் டோனாவல் ஃபெல்லோஷிப்பிலே எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் அந்த பிள்ளைகள் எந்த கோலத்தில் வராங்களோ அந்த கோலத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், தத்தெடுக்கப்பட்டார்கள். அந்த ஆர்ஃபன்ஸ் ட்ரெயினில் அந்த குழந்தைகளுக்கு அளவான உரிமைகள் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே டோனாவல் ஃபெல்லோஷிப்பிலே முழு உரிமை கொடுக்கப்பட்டது. ஆர்ஃபன்ஸ் அந்த ட்ரெயின் மூலியமாக வந்த பிள்ளைகளுக்கு அளவான சுதந்திரம். ஆனால் இங்கே டோனாவல் ஃபெல்லோஷிப்பிலே ஏமி கார்மைக்கேல் இந்த பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். இப்பொழுது நாம் எவ்வாறு தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் எவ்வாறு சுவீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். தத்தெடுப்பு என்றாலே அது அன்பினால தான் வருகிறதே தவிர கட்டாயத்தினாலே கிடையாது. விருப்பத்தினால் வரக்கூடியதான் தத்தெடுத்தல், சுவீகாரம் பண்ணுதல். ஒரு உண்மையான சுவீகாரத்துக்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒரு முழுமையான உரிமை, முழுமையான சுதந்திரம், மிக முக்கியமாக 3வது குடும்பத்திலே ஒரு நிரந்தரமான உறவு. இந்த 3ஐயும் டோனாவல் ஃபெல்லோஷிப்பில் ஏமி கார்மைக்கேல் கொடுத்தார்கள். தேவன் அதை நமக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல், அதை மிக பிரமாண்டமாக கொடுத்தது மட்டுமல்லாமல், மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நாம் நம்முடைய தத்தெடுத்தலை பார்க்க முடியும். அதாவது நாம் தேவனுக்கு விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கும் பொழுது நம் பாவங்களை மன்னித்து அவர் தம்முடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கின்றார். வேலைக்காரர்களாக அவர் சேர்க்கவில்லை, நம்மை அவரது மகன்களாகவும் மகள்களாகவும் சேர்த்திருக்கின்றார். இந்த தத்தெடுத்தல் இயேசு கிறிஸ்து மூலமாக வருகின்றது. தேவனுடைய குடும்பத்தில் நுழையிறதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசுதான் தேவனுடைய ஒரே குமாரன், இயற்கையான குமாரன். நாம் எல்லாருமே சுவீகாரம் பண்ணப்பட்ட குமாரர்கள், குமாரத்திகள். இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நாம் தேவனை அப்பா என்று அழைக்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நாம் பரிசுத்தமான தேவனை நெருங்கி செல்ல முடிகின்றது. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் வல்லமையான தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது. இந்த தத்தெடுத்தல், இந்த சுவீகாரம் தேவனுடைய சித்தத்தின்படி, அந்த வசனத்தில் பார்க்கலாம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. தேவன் மனமில்லாமல் நம்மை தத்தெடுக்கவில்லை, அவர் விரும்பி சந்தோஷத்துடன் நம்மை அவர் தத்தெடுத்திருக்கின்றார். தேவன் உங்களையும் என்ன குடும்பத்தில் விரும்பி தான் சேர்த்திருக்கின்றார். அது முன்குறித்து விரும்பி சேர்த்திருக்கின்றார். இது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பை தர வேண்டும். மறுபடியும் சொல்கின்றேன், இது ஒரு சிலாக்கியமான விஷயம். அது புல்லரிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயம். அது உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவன் முன்குறித்து உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து கிறிஸ்து வழியாக தத்தெடுத்திருக்கின்றார். இது 2 முக்கியமான சத்தியங்களை பேசுகின்றது. முதலாவது, இன்றைக்கு உலகத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா கடவுளிடம் சொல்வதற்கு பயத்தோடு வாழ்ந்து, எப்படி கடவுள்கிட்ட போக வேண்டும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சத்தியம்
அந்த பயத்தை உடைக்கின்றது. தைரியமாக நாம் தேவனை அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் வாய்ப்பை தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பே முன்குறித்து வைத்து நம்மை அவ்வாறு குடும்பத்தில் சேர்த்து அழைக்க வைக்கின்றார். இரண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு பல பேர் தங்களுடைய கிரியையினால், நம்ம செய்கின்ற செய்கையினால் நம்ம கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும், அது மூலியமாக கிருபையும் கடவுள் இறக்கம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த அகம்பாகமான ஒரு எண்ணத்தை, அந்த மனப்பான்மையை இந்த சத்தியம் உடைக்கின்றது. ஏனென்றால் இந்த கடவுள் குடும்பத்தில் சேரக்கூடிய தத்தெடுக்கக்கூடிய நிலைமை கடவுளுடைய கிருபையினால் இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இறுதியான நோக்கம் என்ன? ஏன் இதெல்லாம் தேவன் செய்கின்றார் என்றால், அவருடைய மகிமையான கிருபையின் புகழுக்காக. வசனம் நாம் பின்னோக்கி 5க்கு செல்லலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. To the praise of the glory of his grace by which he made us accepted in the beloved. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது, தேர்ந்தெடுத்தது, தத்தெடுத்தது அனைத்துக்குமே முக்கியமான நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக. இங்கே பாருங்க, கிருபையின் மகிமைக்கு, glorious grace, அதற்காக தான், அதோட புகழ்ச்சிக்காக தான் தேவன் வார் செய்திருக்கின்றார். இந்த glorious grace, இந்த மகிமையான கிருபை கிறிஸ்து மூலியமாக வெளிப்பட்டது. கிறிஸ்து மூலியமாக நமக்கு அந்த கிருபை தரப்படுகின்றது. இந்த அருமையான இந்த glorious glory, இந்த அருமையான மகிமையான இந்த கிருபை நம் வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய செய்தி இப்படிதான் இருக்க வேண்டும் உலகத்திற்கு. என் தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று மகிழ்ச்சியோடு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அது. இன்று நாம் இந்த 6 வசனங்களை கற்றுக்கொண்டது, கிறிஸ்துவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவில் நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். இவை அனைத்தும் தேவனுடைய கிருபையின் மகிமைக்காக. நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தால் நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் வேண்டத்தக்காதவர்கள் கிடையாது, நீங்கள் தவறுதலாக அந்த பூமிக்கு வந்தவர்கள் கிடையாது. மாறாக நீங்கள் தேவனால் விரும்பப்பட்டவர்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய சாக்கியமான விஷயம் பாருங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அது. இன்னைக்கு பல பேர் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதுவரை நீங்கள் இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். கடவுளை நினைத்து நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடவுளுடைய கிருபை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கடவுளை நான் எப்படி அப்பா என்று அழைக்க முடியும் என்ற ஏக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். கடவுளை நான் பிள்ளையாக முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு இந்த அழைப்பு விடப்படுகின்றது. தேவன் சொல்கின்றார், நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னை முன்குறித்து தேர்ந்தெடுத்து என் மகன் கிறிஸ்து வழியாக தத்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பலவிதமான நாடுகளுடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப்புக்காக நாம் மிகவும் போராடுகின்றோம், வாஞ்சிக்கின்றோம். அதை மாதிரி வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுதான் அடையாளமாக நாம் பெருமையாக சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு பரலோகத்துக்கு நுழையக்கூடிய குடியுரிமை இருக்கின்றதா? Do you have the citizenship to enter God's kingdom? கடவுள் உங்களுக்கு அந்த குடியுரிமையை, அந்த சிட்டிசன்ஷிப்பை உங்களுக்கு இலவசமாக தருகின்றார். எல்லா விதமான பாஸ்போர்ட்டோட பிரமாண்டமான பாஸ்போர்ட், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் நுழைவது. அருமையான இந்த வாய்ப்பை தயவுசெய்து நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளையாக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இன்பத்தில் துன்பத்தில் தேவன் உங்களோடு இருக்கப் போகின்றார். ஆக தேவன் உங்களோடு இன்று நாம் கேட்ட வசனங்கள் மூலமாக பேசுமாறு நான் தேவன் நோக்கி மன்றாடுகின்றேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அன்பான தேவனே, இந்த 6 வசனங்கள் மூலமாக நீர் பிரமாண்டமாக பேசியிருக்கின்றீர்.
நாங்கள் உம்மால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். உம்மால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். உம்மால் நாங்கள் சுவிகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். உங்களை நான் அப்பா என்று அழைக்க முடிகின்றது. நீர் எங்களை மகனே மகளே என்று அழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இதோ யாராவது என்றுமே அறியாமல் இருந்தால், இந்த வாய்ப்பு எழுந்திருந்தால் நீர்தாமே அவர்களுடன் பேசுமாறு கொண்டாடுகின்றேன். ஒரு விதத்தில் பேசி அவர்களும் உம்முடைய நிரந்தரமான என்றும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவர்களும் சேருமாறு உம்மை வேண்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென்.